வாங்கும்போது பார்த்தீங்கன்னா இடைத்தரகருக்கு நாங்கள் 5 லட்சம் டு 6 லட்சம் வரையும் பணம் கொடுத்தா வாங்க வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. பட் இந்த டைம் அப்படி கிடையாது, இலவசமாக கொடுத்துட்டீங்கன்னு சொல்லி ராஜ்மோகன் அவரை சொல்லியிருப்பாங்க. அப்படி இருந்தா போட்டி போட்டு இந்த 2 திராவிட கட்சிகளுமே செஞ்சிருக்காங்க. இவர்கள் என்னடானா இருக்கிற அந்த திட்டத்தை கெடுப்பாங்க போல. அம்மா உணவை நாங்கள் நடத்துறோம்னு சொல்றாங்களே தவிர புதுப்பொலியோடு நடத்துறோம். போட்டோ இந்த பொருசில அம்மாவுடைய போட்டோ இல்லை, விஜய் அவர்களுடைய போட்டோ. பாட்டலுக்கு 10 ரூபாய் பாட்டு பாடினப்ப அந்த துறை அமைச்சருக்கு காசு போச்சுனாரா? இப்ப பாட்டலுக்கு 10 ரூபாய் வசூல் பண்ணலையா? இப்போ ஒயின் ஷாப் போனால் எனக்கு பிரச்சனை இல்லைங்க, நாளைக்கு பேருந்து தனியார் மயமாக்கினா என்ன பண்ணுவீங்க? நாங்கள் கல்வியை இலவசமாக கொடுப்போம், மருத்துவத்தை இலவசமாக கொடுப்போம், விவசாயிகளுக்கு தண்ணி கொடுப்போம், இப்படி சொல்லுவாங்க. சீமானும் சொல்லுவார், அன்புமணி அவர்களும் சொல்லுவார். நீங்கள் என்ன சொன்னீங்க? நாங்கள் 1000 2500 சொன்னீங்களா? இன்னைக்கு இந்த அரசாங்கத்துக்கு ஒரு விளம்பரம் தேடி தருவதை போல அவர் பேசுறாரு இல்லையா? இந்த வருஷம் நடக்குது, அடுத்த வருஷம் நடக்குமா? உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா அதில் ட்விட்டர் பதிவு போட்டிருப்பாரு, 4 சோஃபாவை மாற்றிட்டு அப்படியே அப்கிரேட் பண்ணி 5 சோஃபாவை மாற்றி சொல்லியிருப்பாரு. சிகப்பன் திட்டத்தில் முதல்ல கைது செய்யப்பட்டது யார் மீது முதல் வழக்கு பதியப்பட்டது? தாவேக்கா நபர் தானே. நீங்க எங்கேயாவது பிரபாரம் படம் போட்ட டிஷர்ட் போட்டாங்கன்னா ரோட்ல விழுந்து பார்த்துருக்கீங்களா? நீங்க நான் விஜய் படம் போட்டேன், கீழே கிடக்குறாங்க குடிச்சிட்டு. ரெபிள் மீடியா தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் திரு ராஜா ஸ்டாலின் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். ஆட்சி மாற்றம் வேணும், ஆட்சி மாற்றம் வேணும்னு மக்களை ஓட்டு போட்டு இப்போ ஆட்சி மாற்றம் வந்துருச்சு. காட்சி மாற்றம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருக்கு. இதுல நிறைய திட்டங்களை அறிமுகப்படுத்திட்டு இருக்காரு சிஎம் விஜய் அவர்கள். இதில் முன்னே காலையில் பார்த்தீங்கன்னா நான் முதல்வன் திட்டத்தை பெயர் மாற்றி டிஎன் ஸ்கில் கார்பரேஷன் அப்படின்னு பெயர் மாற்றிருக்காரு. சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா இது வந்து நான் முதல்வன் திட்டத்தை முடக்கும் ஒரு சதி அப்படின்னு சொல்றாங்க. உண்மையில அந்த வேலை தான் பாக்குறாரா? இது நீங்க எப்படி பாக்குறீங்க சார், உங்களுடைய கருத்து? அதாவதுங்க, திமுக அதிமுக ஆட்சியில நிறைய வந்த நல்ல திட்டங்களை திரு தொடர்ந்து செஞ்சிருக்காங்க. இப்ப உதாரணத்துக்கு இப்ப அதிமுக ஆட்சியில 7.5% இடஒதுக்கீடு அரசு பள்ளியில் படித்தவர்களுக்கு மருத்துவர்களை இடஒதுக்கீடு கொடுத்தாங்க. அதை திமுக அரசாங்கம் என்ன பண்ணாங்கன்னா விரிவாக்கம் பண்ணாங்க. என்ன விரிவாக்கம் பண்ணாங்க? மருத்துவக் கல்லூரிகள் தான் கொடுத்தாங்க, அதை பொறியியல் கல்லூரிக்கும் வேளாண்மை கல்லூரிக்கும் அதை விரிவாக்கம் பண்ணாங்க. ஸோ ஒரு நல்ல திட்டத்தை வந்து 2 அரசுகளுமே அதிமுகவும் நிறைய அதிமுக திட்டங்களை தொடர்ந்துருக்காங்க. அப்படி இருந்தா போட்டி போட்டு இந்த 2 திராவிட கட்சிகளுமே செஞ்சிருக்காங்க. இவர்கள் என்னடானா இருக்கிற அந்த திட்டத்தை கெடுப்பாங்க போல. இப்ப அம்மா உணவகம் அதிமுக ஆட்சியில் வந்தாலும் திமுக அதை தொடர்ந்துச்சு. இவர்கள் என்னன்னா ஒவ்வொரு திட்டங்களையுமே இப்ப அம்மா உணவகம் நாங்கள் நடத்துறோம்னு சொல்றாங்களே தவிர புதுப்பொலியோடு நடத்துறோம். போட்டோ அந்த திட்டம் கொண்டு வந்த இந்த பொருசில அம்மாவுடைய போட்டோ இல்லை, விஜய் அவர்களுடைய போட்டோ இருக்கு. அதே போல இப்ப அடுத்து இதுல கை வச்சிட்டாங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்த அந்த திட்டத்தை ஏன் தடுக்கணும்? பெயர் மாற்றுறதுக்கு இது தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படின்னு நீங்க மாத்தி கொண்டு போறீங்கன்னா அடுத்தது என்ன பண்ணுவீங்க? அங்கெங்கே இருக்கிற அந்தந்த துறையில அந்தந்த கல்லூரியில முதல் மதிப்பெண் எடுத்துறதுல முதல்வன். என்ன அந்த முதல்வனா இவங்க முதல்வனா உடனே ஸ்டாலினோட கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. அப்படிலாம் இல்லை, அது முதல் மதிப்பெண் எடுத்தவர்களுக்கான திட்டம். அதான் அதோடைய சுருக்கம். இப்ப நான் முதல் திட்டத்தை பேர் மாத்திட்டாங்களா, அந்த ஸ்கீம் நமக்கு வராதோ? இல்ல, அதை செய்யறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா இது இந்த கட்சி தாவேக்கா என்பது தனியார் மயத்தை நோக்கி நகர்றதா நான் பாக்குறேன். ஏன் தனியார் மயத்தை நோக்கி நகர்றதா நம்ம பாக்குறோம் அப்படின்னா, பாட்டலுக்கு 10 ரூபான்னு பாட்டு பாடினாரா? பாட்டலுக்கு 10 ரூபாய் பாட்டு பாடினப்ப அந்த துறை அமைச்சருக்கு காசு போச்சுனாரா? முன்னாள் முதல்வருக்கு காசு போச்சுன்னு சொன்னாரா? அவர் குற்றச்சாட்டு வச்சாரா? இப்ப பாட்டலுக்கு 10 ரூபாய் வசூல் பண்ணலையா? நான் மக்கள்கிட்ட அந்த கேள்வி கூடுறேன். எல்லா ஒன்றாலும் பாடலுக்கு 10 ரூபா வசூல் பண்றாங்கல்ல. வசூல் பண்றாங்க. ரீசெண்டா 2 நாள் முன்னாடி கூட நிறைய பேர் 10 ரூபா அதிகமாக வசூல் பண்றாங்களா, கைது பண்ணிட்டு அதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. சஸ்பெண்ட் பண்ணதா? சஸ்பெண்ட் பண்ணாங்க. உளுந்தூர்பேட்டையில, எங்க ஊர்ல கூட உளுந்தூர்பேட்டையில 4 பேர் சஸ்பெண்ட் பண்ணாங்க. நீங்க சஸ்பெண்ட ரிவர்க் பண்ணிட்டாங்க, ரத்து பண்ணிட்டாங்க. சஸ்பெண்ட பேருக்கு சஸ்பெண்ட், பின்னாடி சஸ்பெண்ட் பண்ணது செய்தியா வருது, ரத்து பண்ணது வரவே மாட்டேங்குது வெளியே. ஆக இது உளுந்தூர்பேட்டை ஒயின் ஷாப் நான் சொல்றேன். உளுந்தூர்பேட்டை ஒயின் ஷாப்ல 4 பேர் ரத்து, அவர்கள் மீது எடுக்கப்பட்ட சஸ்பெண்ட் நடவடிக்கை ரத்து. இன்னைக்கு செய்தி, இன்னைக்கு தமிழ்நாட்டில் எங்கேயுமே செய்தி வரல வெளியே. இந்த மாதிரி ஒவ்வொரு இடமும் இருக்கு. நான் உதாரணத்துக்கு ஒரு இடத்த சொல்றேன், நான் அந்த சொந்த ஊர்னால தெரியுங்கனால சொல்றேன். இப்படி ஒவ்வொரு இடத்தையும் அந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்பட்டு மீண்டும் அவர்கள் மீது ரத்து பண்ணப்பட்டிருக்கு. என்னன்னா இவர்கள் இல்லைங்க, இந்த 10 ரூபாய் வந்து ஒழிக்க முடியல, லஞ்ச லாவணி அதிகமாக போயிடுச்சு, நம்மளுக்கு ஏன் ஒரு கூடுதல் சோமை, நம்ம மீண்டும் தனியார்கிட்ட இந்த ஒயின் ஷாப் விஷயத்தை கொடுத்துருவோம்
அப்போ அவங்க தனியார் நிறுவனங்கள் ஒருத்தர் போட்டிக்கு போட்டு பாருங்கள், பாண்டிச்சேரியில் தனியார் தான் நடத்துகிறாங்க, ஆந்திராவில் தனியார் தான் நடத்துகிறாங்க, அங்கெல்லாம் சிறப்பாக இருக்குது, நல்லா இருக்குது, அதுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லி தனியார் மயத்தை நோக்கி கொண்டு போகிறது. அப்போ ஒயின் ஷாப் போனால் எனக்கு பிரச்சனை இல்லைங்க, நாளைக்கு பேருந்து தனியார் மயமாக்கினா என்ன பண்ணுவீங்க? பேருந்து நஷ்டம் போகுதுன்னு ஆல்ரெடி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த சொல்லிட்டு இருக்கிறது அங்கே வேலை பார்க்குற பணியாளர்களுக்கு என்ன பண்ணுறாங்க? பஞ்சப்படியிலிருந்து ஒவ்வொன்றையும் தருவதில்லை. அப்படிங்கும் போது நீ இது நஷ்டமா இருக்க, நம்ம தனியார்ட்ட படிச்சிடலாம் அப்படிம்பாங்க. ஏன்னா அதிமுக தேர்தல் அறிக்கையில ஆண்களுக்கு இலவசம்னாங்க, நீங்க என்ன சொன்னீங்க? தமிழ்நாடு முழுக்க இலவசம். புரியுதுங்களா? அப்ப தமிழ்நாடு முழுக்க இலவசம்னு சொன்னா இப்பயே நஷ்டத்தை சரி பண்றதுக்கு என்ன வழி? அன்புமணி சீமாலாம் பேசும்போது சொல்லிடுவாங்க, நாங்க இலவசமா எதுவும் கொடுக்க மாட்டோம். என்ன நாங்க இலவசமா கொடுப்போம்னா, நாங்க கல்வியை இலவசமா கொடுப்போம், மருத்துவத்தை இலவசமா கொடுப்போம், மின்சாரத்தை கொடுப்போம், விவசாயிகளுக்கு தண்ணி கொடுப்போம், இப்படி சொல்லுவாங்க. சீமானும் சொல்லுவாரு, அன்புமணி அவர்களும் சொல்லுவாருன்னு வச்சுக்கோங்க. நாங்க இந்த இலவசங்கள்ல எதிர்க்கிற ஆளுன்னு பேசுவாங்க. நீங்க என்ன சொன்னீங்க? நாங்க 1000 2500 சொன்னீங்களா? நாங்க இலவசம். அதிமுக சொல்லுது பஸ்ஸுக்கு ஆண்களுக்கு இலவசம். இல்ல நாங்க தமிழ்நாடு முழுக்க இலவசமா பஸ்ஸை விடுவோம். சொல்ற எல்லாமே மக்களை ஏமாத்துகிற வேலை, உங்க ரசிகனை ஏமாத்துகிற வேலை. இதுல மரியவல்சன் பாத்தீங்கன்னா சார், வெள்ளரிக்கை வெளியிட்டதும் அவர் பண்ண நலத்திட்டங்கள் எல்லாமே ஓகே, எல்லாம் சரியா தான் போய்கிட்டு இருக்கு, எல்லா கணக்கு கரெக்டா இருக்கு. ஆனா இந்த 13 லட்சம் கோடி 13,000 கோடி சொல்லியிருந்தாரு சம்திங், அந்த இது வட்டி கடனா இருக்கு, இதுக்கு நீங்க பதில் சொல்லணும்னு சொல்லியிருப்பாரு. இது திருமாவளவன் என்ன சொல்லியிருப்பாரு? இது நம்ம பதில் சொல்ல முடியாது, முன்னாள் முதல்வர் தான் பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஏன்னா இவர் திருமாவளவன் அவங்க எல்லாம் உடனே கூட்டதே இருந்தாங்க. பட் இருந்தாலும் திருமாவளவன் என்ன சொல்லியிருக்காருன்னா, திமுக அவங்க தான் பதில் சொல்லணுதுக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதாவதுங்க 22% நம்மளுடைய வருமானத்தை வட்டியாகவே கட்டுகிறோம் அப்படின்னு சொல்லி நேற்று வெளியிட்டு இருக்காங்க. இது ஒவ்வொரு கட்டத்திலும் இருந்தது தான். ஆனால் திருமாவளவன் அந்த ஆட்சியில் பங்கெடுத்தார், கூட்டணியில் இருந்தாரு, இந்த ஆட்சியில் அமைச்சரவையிலே இருக்கிறார். அமைச்சரவையிலே இருப்பதனால் என்ன மழுப்புறாருன்னா, எங்க அது இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு செலவாச்சு, இல்லை குளம் வெட்ட செலவாச்சு, ஏரி வெட்ட செலவாச்சு, ரோடு போட செலவாச்சு, ஹாஸ்பிட்டல் கட்ட செலவாச்சுன்னு சொல்லலை திருமாவளவன் அவர்கள். நீங்க முதல்வர்கிட்ட கேளுங்க, முன்னாள் முதல்வர்கிட்ட அப்படின்னு தப்பிக்கிறார். ஏன்னா இந்நாள் அவர் அமைச்சரவையில் இருக்கிறார், திமுகவின் தோழனாக அவர் இல்லை. அதுதான் அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. ஓகே சார், தனியார் பள்ளி பொதுச் செயலாளர் KR நந்தகுமார் இருக்காரு சார், அவர் என்ன சொல்லிப்பாருன்னா, NOC ஃபார்ம் இதுக்கு முன்னாடி ஆண்டுதோறும் வாங்குவோம், ஒவ்வொரு பள்ளியில இருந்தோம். வாங்கும்போது பார்த்தீங்கன்னா இடைத்தரகருக்கு நாங்கள் 5 லட்சம் டு 6 லட்சம் வரையும் பணம் கொடுத்தா வாங்க வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. பட் இந்த டைம் அப்படி கிடையாது, இலவசமாக கொடுத்துட்டீங்கன்னு சொல்லி ராஜ்மோகன் அவரை சொல்லியிருப்பாங்க. ரொம்ப நன்றின்னு சொல்லியிருப்பாரு. இது முன்னாடி லஞ்சம் வாங்கப்பட்டதா இதுக்காகலாம்? ஒவ்வொரு துறையிலுமே ஒரு ரெனிவல் வரும்போது ஒரு சில ஃபீஸ் கட்டுறதோ இல்லை எக்ஸ்ட்ரா செலவு பண்ணுறதோ யதார்த்தமாக மக்கள் மேலே இருக்கிற ஒன்று தான். இன்னைக்கு இந்த அரசாங்கத்துக்கு ஒரு விளம்பரம் தேடி தருவதை போல அவர் பேசுறாரு இல்லையா? இந்த வருஷம் நடக்குது, அடுத்த வருஷம் நடக்குமா? அதுக்கு அடுத்த வருஷம் நடக்குமா? அது தெரியாது. அடுத்த ராஜ்மோகன் பேசுகிறார், ஆனால் செயலுக்கு வரணும். ஒவ்வொரு கல்லூரியுமே பள்ளிகளுமே கூடுதல் கட்டணம் வசூலிக்கிறாங்க. அந்த பள்ளிகள் வசூலிப்பதை தடுக்கணும். நீங்கள் இந்த ஃபீஸ் போட்டீங்க, இந்த ஃபீஸ் தான் நான் பே பண்ணுவேன், இல்லை ஆன்லைனில் பண்ணுவேன். இப்போ நிறைய ஆன்லைன் வந்து போச்சுங்க. இப்போ மகளிர் உரிமை தொகை எல்லாமே ஆன்லைனில் கொடுக்குறோம். ஒரு வெள்ளம் போச்சுன்னா அது வீட்டுக்கு நேரடியாக அக்கௌண்ட்டுக்கு போயிடுது. ஏன்னா அது நல்ல விஷயம். ஏன்னா முதல்ல நீங்கள் ஒரு விஓ வழியோ தாசில்தார் வழியோ வருவாய்த்துறை வழியாக கொடுத்தீங்கன்னா இங்கே ஊழல் நடக்கும். அதெல்லாம் இல்லாமல் அப்போ ஃபீஸும் அதே மாதிரி ஆக்க வேண்டியதானே? இது ஸ்கூலுடைய லிங்க், இந்த லிங்க்ல நீங்கள் பே பண்ணீங்க, முடிஞ்சு போச்சு. இபி பில் கட்டுற மாதிரி கட்டிட்டு போகிறோம். அங்கே ஊழலுக்கு வழியே இல்லை. கட்டிட்டுனா ரெசிப்ட் இருக்குல்ல, அந்த ரெசிப்டை வச்சு நம்ம நாளைக்கு அவங்க எக்ஸ்ட்ரா ஃபீஸ் கட்ட கேஸ் பண்ணலாம்ல. ஆனால் அப்படியான ஏன் இன்னும் நீங்கள் போய் கேஷ் பே பண்ணுற மெத்தடே வச்சுருக்கீங்க. ஒவ்வொரு பள்ளியிலையும் நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏதோ ஒரு சில பள்ளிகள் தான் நியாயமாக நேர்மையாக அலோவ் பண்ணுறாங்க. பெரும்பாலான பள்ளிகள் பணமாக தான் கட்ட சொல்கிறான். பணமாக கொண்டு வந்து கட்டுங்க ஸ்டூடெண்ட்டை. அதெல்லாம் எங்கே இருந்து பேசுவீங்க? ஆக இதெல்லாம் போக போக முதலாண்டு பேசுகிறாங்க கவர்ச்சிகரமாக, அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். சரி, ஓகே சார். கடைசி ஒரு கொஸ்டின். இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா காலைல ட்விட்டர் பதிவு போட்டிருப்பாரு, 4 சோஃபாவை மாற்றிட்டு அப்படியே அப்கிரேட் பண்ணி 5 சோஃபாவை மாறிச்சுன்னு சொல்லியிருப்பாரு. இது என்ன காரணமாக போட்டிருக்காரு சார்? உங்களோட தெரியல. விஜயபாஸ்கரை குறிப்பிட்டு பேசுகிறாரா தெரியல, இல்லை உண்மையிலேயே சோஃபாவா என்ன சோஃபானா? ஒரு கட்சி தோல்விக்கு பிறகு கூட சோஃபா வாங்குறதுக்கு நம்ம புதுசாக கேள்விப்படுறோம். ஏன்னா புஷ்பா படத்துடைய ஸ்டைல் அப்படியே ஃபாலோ பண்ணுற மாதிரி. ஏன்னா நம்ம நிறையா ரூபா நோட்டுகள் விஷயம் தமிழ் சினிமாவில் வந்த மாதிரியே அரசியலில் வந்துச்சு. எலெக்ஷனில் அவங்கவுங்க காசு கொடுக்கறது, இந்த காசை வச்சுக்கிங்க, அப்புறம் தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த காசை கொடுத்துன்னு உங்களுக்கு அமௌண்ட் வரலாம், தேர்தலில் வெற்றி பெற்றாங்க. ஆக அந்த அடிப்படை தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதே மாதிரி ஊழல்வாதின்னு சொல்கிற நிறையா பேர்
தாவேக்காக்கு போனால் ஊழல் அற்றவர்களாக மாறிடுறாங்க. அவங்க குற்றச்சாட்டு பாஜக மேலே வச்சாங்க. பாஜக வந்து அப்படி மாற்றிடுது, ஊழல்வாதினா அங்கே போனால் வாஷிங் மிஷின் வச்சுருக்காங்களா, அவங்களை சுத்தப்படுத்திடுறாங்களா அப்படின்னு. ஆனால் இன்னைக்கு அவங்க வாஷிங் மிஷின் வச்சுருக்காங்களா தெரியல. நிறையா ஊழல் குற்றச்சாட்டு உள்ளவர்கள் தான். விஜயபாஸ்கர் வந்து குட்கா ஊழல் இருக்குன்னு நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த விஜயபாஸ்கர் இன்னைக்கு எங்கே போறாரு, தாவேக்காக்கு தான். நாள் குறிச்சிருக்காங்க, 22ஆம் தேதி போறதா சொல்லியிருக்காங்க. அது முன்ன பின்ன மாறலாம், இப்படி ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. ஆனால் ஊழலில் ஏற்கனவே அடிப்பட்ட கடம்பூர் ராஜு எங்க இருக்கிறாங்க, தாவேக்காக்கு வந்துட்டாங்க. அப்படி நிறைய பேர், உதாரணத்துக்கு நான் 2-3 பேர் சொன்னேன். மரத்துக்கு முன்னாள் எந்த கட்சி எதிர்த்து போட்டிட்டாங்களோ அந்த கட்சி. இப்படி பல்வேறு விஷயங்கள் வந்து தாவேக்கா அரசாங்கம் ஒரு ஊழல் கட்சியாக வருவதற்கான அந்த அடிப்படை இருக்கிறது. என்ன அடிப்படைனா, முதல் 3 மாசங்க, முதல் 1 மாசம் தான். இந்த 1 மாசத்துல சிங்கப்பெண் திட்டம் வச்சாங்க. நீங்க சிங்கப்பெண் திட்டத்துல முதல்ல கைது செய்யப்பட்டது யார், யார் மீது முதல் வழக்கு பதியப்பட்டுச்சு? தாவேக்கா நபர் தானே. அப்புறம் என்ன நீங்க கட்சி நடத்துறீங்க? கட்சிக்குள்ள ஒரு ஒழுங்கு இல்லை. நான் என்ன சொல்றேன், நாம் தமிழர் கட்சிக்காரன் வந்து கைது பண்ணன்னு சொல்லுங்க, ஒரு கம்யூனிஸ்ட் கட்சிக்காரனை கைது பண்ணன்னு சொல்லுங்க. ஏன் சொல்லல, ஏன் செய்யல? ஏன்னா அவர் கட்சி கட்டல. கட்சியை ஒரு இயக்கமாக அங்கே அரசியல் சொல்லி கொடுத்து நம்ம அரசியலோட வளருங்க. நீங்க எங்கேயாவது பிரபாரம் படம் போட்ட டிஷர்ட் போட்ட வேணா ரோட்ல விழுந்து பாத்துருக்கீங்களா? நீங்க ஏன் பார்க்கல? கம்யூனிஸ்ட் கட்சி அருவாள் சுத்தி சின்ன போட்ட வேணா ரோட்ல குடிச்சிட்டு கீழே விழுந்து பாத்துருக்கீங்களா? ஆனா விஜய் படம் போட்ட கீழே விழுந்து கிடக்குறானே குடிச்சிட்டு, பாக்குறமே. அப்ப அது எதை அடையாளமாக எடுத்துக்கொள்வது? அப்ப அதுதான் சொல்லுகிறேன், வளர்ச்சிக்கான அரசியல் வேணும்னா நீங்க ஆட்சிக்கு எப்படி வேணாலும் வந்துட்டு போங்க, நீங்க லக்கில் வந்துருங்க, எப்படி வேணாலும் வந்துருங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனால் இதுக்கப்புறம் நடக்கிற அரசாங்கம், அந்த கட்டமைப்பு தமிழ்நாட்டை உருவாக்கி வச்சிருக்க கட்டமைப்பு நான் மனம் திறந்து சொல்லுகிறேன். நீங்க நார்த் மெட்ராஸ் போய் பார்த்துருக்கீங்களா? 10 வருஷமா நார்த் மெட்ராஸ் போனீங்கன்னா வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் தெரியுமா? சிட்டிக்கும் அதுக்கும். இப்ப நீங்க மாதாவரம் போனா அழகா போயிடலாம். என்ன மெட்ரோ மட்டும் விட்டுருங்க, மெட்ரோல ஏறினா அடுத்த அரை நேரத்தை கொண்டு போய் விட்டுரும். விம்கோ நகர்ல சாதாரண சாலை வழியாக எத்தனை மேம்பாலங்கள் தெரியுமா? பெரியமேடு எத்தனை குப்பை கிடங்கா இருந்துச்சு தெரியுமா? இப்ப எப்படி இருக்கு? திமுக ஆட்சி காலத்தில் எப்படி இருந்துச்சு? சுத்தமா திமுக திட்டத்துல நிறைய மேம்பாலங்கள், சாலை வசதிகள் இப்ப சென்னையில நல்லாவே இருக்காது. ஏங்க நல்லா வளர்ச்சி அடைச்சுங்க. தென்சென்னை சொல்லி கடைசியில் இப்படி நார்த் மட்டும் தென்சென்னை 2 மடங்கு வளர்ச்சி அடைச்சிருக்கு. நம்ம நியாயமான விஷயத்தை வரவேற்போம். திமுக மீது நம்மளுக்கு எந்த விருப்பம் இல்லை. செஞ்சா ஆமா செஞ்சாங்கன்னு நம்ம சொல்றதுல எந்த தப்பும் கிடையாது. ஆனால் இந்த கட்டமைப்பை நீங்க என்ன செய்வீங்க? நாளைக்கு இதை இன்னும் வளர்த்தெடுக்கணும்ல. இதை நீங்க கீழே கொண்டு போய் விட்டு விடுறதுல அந்த அச்சம் இருக்கும்ல ஒவ்வொருத்தருக்கும். தாவேக்கா செய்யற திட்டம் நாளைக்கு இந்த இதுல கொண்டு போய் விட்டுற போறாங்கன்னு பயம் இருக்கும்ல. ஏனால் இவர்கள் என்னன்னா, முதல் நாளே இவர்கள் கடல்ல இருக்குன்னு சொல்லி நீங்க ஆரம்பிக்கிறீங்க. நீங்க வந்து என்கிட்ட ஒரு காசு கேட்க வரீங்க, ஐயோ மச்சான் நான் வந்து ஒரு 5 லட்ச ரூபா லோன் கட்டுறான்டா, வீட்டுக்கு வந்து தேடி வந்துட்டான்டா இஎம்ஐ கட்டலன்னு, அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க 100 ரூபா கூட கேட்காம தான் திரும்பி போவீங்க. அதுதான் விஜய் செய்கிறார். சாதாரணமாகவே விஜய் செய்கிறது, நான் கஜானா காலி பண்ணி விட்டாங்க, ஒரு 6 மாசம் பொறுங்கன்னு முதல் நாளே சொல்லிடுறாரு. எப்படிங்க சொல்லுவீங்க? நார்த் மெட்ராஸுடைய வளர்ச்சி ஒன்றே உதாரணம். எவ்வளவு விஷயங்கள் மாறி இருக்கு. அதையெல்லாம் வந்து தாவேக்கா கட்டி காப்பாற்றணும் இல்லையா? ஏங்க தமிழ்நாடை முன்னேற்றி வச்சிருக்குங்க எல்லா இடத்துலையுமே, கல்வியில, பொருளாதாரத்துல, மனிதவள வளர்ச்சியில, எல்லாத்தையும் நாளைக்கு பெண்ணுக்கு கொண்டு போய் விட்டுட்டீங்கன்னா. இல்லை சார், அவங்க வந்து முன்னேற்றி வச்சிருக்காங்க. அவங்க பல வருடமா இருக்க ஒரு கட்சி, ஒரு எதிர்கட்சியாகவும் ஆளுங்கட்சியாகவும் ஆளுங்கட்சியாக மாறி மாறி வந்திருக்காங்க. இவங்க இப்போதான் வந்த புதுசு, இப்போ 1 மாசம் தான் ஆயிருக்கு. 6 மாசத்துல எந்த கேள்வி கேட்க மாட்டோம் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா நம்ம விட்டு பார்க்கணும், போக போதான் தெரியும், போக போதான் பண்ணுவாங்க அப்படின்னு தான் சில பேர் சொல்றாங்க. அதாவதுங்க ஒரு நியாயம் வேணுங்க. ஒரு அரசாங்கம் நடந்துட்டு இருக்குது, ஆனா ஒரு 6 மாசம் எதுக்கு டைம் கொடுக்கணும்? நாளைக்கு அவரே எதாவது சொல்லியிருந்தாரு இல்லைங்க, இன்னைக்கு ராத்திரி சட்டம் ஒழுங்கு பிரச்சனைன்னு ஒருத்தன் கொல்லுவான், கற்பழிப்பான். என்ன நடந்துட்டு இருக்கு? தினம் நடந்துட்டு இருக்கு. என்ன அப்ப அந்த தினம் நடக்கிற கற்பழிப்பு கொலைய 6 மாசம் எப்படி பொறுத்துக்க முடியும்? 6 மாசம் எத்தனை பேர் சாவாங்க? 4000 பேர் சாவான். 4000 பேர் சாவறது எதுக்குங்க பொறுத்துக்கணும்? கள்ளச்சாரம் விற்க கூடாது, பிளாக்ல சரக்கு விற்க கூடாது, நீங்க தான் சொன்னீங்க. அப்ப உடனடியே தடுத்துட்டு பொறுப்பு யாருக்கு இருக்கு? ஆட்சிக்கு வந்து அடுத்த நிமிஷம் நீங்க சட்டம் ஏற்ற வேணாம். கள்ளச்சாரம் வைக்கலாம் உள்ளத்துக்கு போட்டுருவேன். 10 மணிக்கு மேல பார் க்ளோஸ் பண்ணிட்டு சரக்கு வைக்க கூடாது, வித்தேன்னா லைசன்ஸ் கேன்சல் பண்ணிடுவேன், ஜெயில தூக்கி போட்டுறோன்னு சொன்னீங்கன்னா ஏங்க வைக்கிறாங்க? இன்னைக்கும் தமிழ்நாட்டில் மூளை முடுக்கல எங்க போனாலும் இங்க பிளாக்ல சரக்கு வாங்க. யாராவது சொல்லுங்க, நைட் 2 மணிக்கு சரக்கு வாங்க முடியாதுன்னு சொல்லுங்க பாப்போம். இங்க வாங்க முடியாது சார், கண்டிப்பா இங்க வாங்க முடியாது சென்னைக்குள்ள. ஏதாவது சும்மா கதை விடாதுங்க. ஏதாவது 9:48 மூடிடுறாங்க. 9:45 ஒயின் ஷாப்ல வாங்க முடியாது, பிளாக்ல வாங்கலாம்ல. பிளாக்ல கிடைக்கல சார், எனக்கு தெரியலங்க, எனக்கு தெரியல. நானும் தேடி பார்த்து எங்கேயும் கிடைச்சதே இல்லை, வாங்கினதே இல்லை. சரி பார்ப்போம். இதுக்காகவே வந்து மு.க. ஸ்டாலின் லாஸ்டா அவர் ஆட்சியில் இருக்கும்போது இதை கொண்டு வந்துட்டாங்க. ஒரு சில பகுதியில் நாங்களே இந்த மாதிரி ட்ரை பண்ணிருக்கோம். அந்த மாதிரி 10 மணி மேலே கிடைக்காம இருந்துச்சு. இப்போ 9:48, 50 டான் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஒவ்வொரு ஒயின் ஷாப்லையும் போலீஸ் நிற்கிறாங்க. அப்படி இருந்தா அது சிறப்பு தாங்க. ஏன்னா மது போதையும் கஞ்சா போதையிலும் தான் இரவு நேரங்களில் கொள்ளைகள் என்பது அதிகமாக கற்பழிப்பு போன்றவர்கள் நடக்கிறதெல்லாம் இங்கதான் நடக்குது. இவருக்கு ஓட்டு போட்ட அல்லது பேர குழந்தை சொல்லிச்சுன்னு ஓட்டு போட்ட
முதியவர்கள் தான் இன்னைக்கு அழுகிறார்கள். குழந்தைங்க சொன்னாங்கன்னு ஓட்டு போட்டாங்க, கடைசியில் எங்க குழந்தைங்களே இன்னைக்கு பாதிப்புக்குள்ளாது பாலியல் வன்முறைக்குள்ளாகிறாங்க அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதனால அந்த குற்றச்சாட்டை தடுக்கிற அரசாக தாவேக அரசு மாறணும். அப்படிங்கன்னா புதிய அரசு நம்ம அதை வரவேற்கிறோம். ஏன்னால் இதுல என்ன நல்ல விஷயம் இருக்குன்னா, நிறைய 40 வயதை குறைந்தவர்கள் அமைச்சர்களாகவும் எம்எல்ஏக்களாகவும் ஆயிருக்கிறாங்க. அது வரவேற்கக்கூடிய விஷயம். ஆனால் அது மக்களுக்கு பயனடைகிற விஷயமா மாறணும். வெறும் ஆள் மாற்றம் மட்டுமே மாற்றம் கிடையாது, அது மக்களுக்கான முன்னேற்றமாக மாற வேண்டும். ஓகே சார், ரொம்ப அற்புதமாக பேசுனீங்க. இப்போ தாவே காட்சிக்கு வந்து 1 மாதம் ஆகி நிறைய நிறைகள் இருக்கும், குறைகள் இருக்குது. பல்வேறு கருத்துக்களை நம்ம சேனலுக்கு பகிர்ந்து கொண்டமைக்கு ரொம்ப நன்றி சார். மிக்க நன்றிங்க.